ஹே காய்ஸ், இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா 2024ஓட குரூப் 4 கொஸ்டின் பேப்பர் எடுத்திருக்கேன். அதில் ஃபஸ்ட்டு 50 தமிழ் கொஸ்டின்ஸ் தான் இப்போ பார்க்க போகிறோம். நெக்ஸ்ட்டு 50 கொஸ்டின்ஸ் வந்து நாளான்னைக்கு பார்க்கலாம். ஓகேவா? இப்போ ஃபஸ்ட்டு 50 கொஸ்டின்ஸ் பார்ப்போம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு வா என்ற வேர்ச்சொல்லின் வினைமுற்று வினைமுற்றுன்னு கேட்டிருக்காங்க. ஓகே, வினைமுற்று பெற்றிருக்கணும். அப்போது வந்த அது முற்று பெறலை, வினை வந்து இதுவும் முற்று பெறலை. ஓகேவா? வந்தவர் வந்தவர் பார்த்தீங்கன்னா ஒரு பர்சனை குறிக்குது, ஆனால் வினையை குறிக்கல. ஓகேவா? வந்தால் இதுதான் வினையும் குறிக்குது, முற்றும் பெறுது. ஓகேவா? அப்போ வந்தாளுங்கிறது தான் ஆன்சர். ஓகேவா? வந்தவரும் யோசிக்கிற மாதிரி இருக்கும். பட் வந்து வந்தவருங்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு பர்சனை குறிக்கிறதுனால அது பெயரா மாறிடுது. பெயர் சொல் அந்த ரேஞ்சில் போயிடுறதுனால இதுதான் கரெக்ட் ஆன்சர். ஓகேவா? ராமன் வந்தான் எவ்வகை தொடர் என அறிந்து எழுது. ஓகேவா? எழுவாய் தொடர். ஏன் எழுவாய் தொடர்னா, எழுவாய் தொடர்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, அதாவது யாரு என்ன செஞ்சாங்க அப்படிங்கிறது தான் எழுவாய் தொடர். ஓகேவா? ராமன்றது ஒரு பர்சன். ஓகேவா? வந்தான் என்ன செஞ்சான் அப்படின்றது. ஓகேவா? வந்தான் அப்படின்றது. ஓகேவா? யாரு என்ன செஞ்சாங்க அப்படிங்கிறத குறிக்கிறது தான் எழுவாய் தொடர். இதுக்கான ஆன்சர் எழுவாய் தொடர் தான். ஓகேவா? மூணாவது, ஓர் அடியில் முதல் 3 4ஆம் சீர்களில் முதல் எழுத்து அளவொத்து நிற்க இரண்டாம் எழுத்து ஒன்றி வரத் தொடுப்பது டேஷ் எதுகை ஆகும். ஓகேவா? எதுகைனாலே இரண்டாம் எழுத்து ஒன்றி வர்றது தான் எதுகைன்னு சொல்லுவோம். ஓகேவா? அப்படி வர்றதுல ஃபஸ்ட்டு செகண்டு ஃபோர்த்து. ஓகேவா? சாரி, ஃபஸ்ட்டு தேர்டு ஃபோர்த்து செகண்ட் இல்லாமல் ஒரு இரண்டாம் எழுத்து ஒன்றி வர்றதை என்ன எதுகைன்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா? இதுக்கு ஆன்சர் என்ன பார்த்தீங்கன்னா மேற்கதுவாய் எதுகை. ஓகே, ஒரு எதுகைனா ஒரே ஒரு வேர்டு மட்டும் அந்த லைனில் எதுகையாக இருக்கும். கீழ்கதுவாய் எதுகைனா ஒன் சாரி ஆமாம் 1 2 3 இது மட்டும் வரும். கூழை எதுகைனா எல்லாமே, அதாவது அந்த வேர்டில் இப்போ 4 சீர் இருக்குன்னா அந்த 4 சீருமே எதுகையாக இருக்கும். ஓகேவா? அது கூழை எதுகை எல்லாமே வர்றது. ஓகேவா? லைக் எக்ஸாம்பிள் கனி கனி கனின்னு 4 இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அதில் கனி இரண்டாம் எழுத்து நீ நீ நீன்னு ஒன்றி வருதா, அப்போது அது கூழை எதுகை. கீழ்கதுகை எதுகைனா கனி 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 மலர். ஓகேவா? இப்படி வர்றது. இதில் பார்த்தீங்கன்னா 3 தான் சேமாக வரும், 4வது வராது. ஓகேவா? ஒரு எதுகை கனி ஒரு மலர் அப்படின்னு கனி ஒரு காய் அப்படின்னு வருதுன்னு வச்சுக்கோங்களேன். அதில் கனின்றது ஒன்றே ஒன்று தான் வந்திருக்கு. ஓகே, அப்போ அது ஒரே ஒரு எதுகை. மேற்கதுவாய் எதுகைனா இதுதான் முதல் 3 4ஆம். ஓகே, இப்போ ஒரு லைனில் 4 வேர்டு இருக்குன்னா அதில் முதல் 3 4ஆம் 2 தவிர இருக்கிறது மேற்கதுவாய் எதுகை. ஓகேவா? இதுதான் கரெக்டான ஆன்சர். 4வது, இச்சொல்லின் பொருள் நனந்தலை உலகம் அகன்ற உலகம். இதுதான் ஆன்சர். நனந்தலை உலகம்னா அகன்ற உலகம் தான் ஆன்சர். 5வது, பழமொழியினை நிறைவு செய்க. மரத்தை இலை காக்கும், மானத்தை பணம் காக்கும். இதுதான் கரெக்டான ஆன்சர். மற்றதெல்லாம் பாருங்க, மானத்தை மழை காக்கும், இது இல்லாஜிக்கலாக இருக்குது. ஓகேவா? பயிரை குணம் காக்கும், பயிருக்கும் குணமுக்கும் சம்பந்தமே கிடையாது. உயிரை சொல் காக்கும், உயிருக்கும் சொல்லுக்கும் என்ன சம்பந்தம்? இதுவும் தப்பு தான். அப்போ மானத்தை பணம் காக்கும்ன்றது தான் ஆன்சர். ஓகே. 6வது, மோனை சொல்லை கண்டறிக. நந்தவனம் கண் திறந்து நற்றமிழ் பூ எடுத்து பண்ணோடு பாட்டிசைத்து பார் போற்ற வந்தாயோ. ஓகே, பார் போற்ற வந்தாயோ. ஓகே, மோனை சொல்ல கண்டறிய சொல்லியிருக்காங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் எதுகைனா என்னன்னு பார்த்தோம். எதுகைனா இரண்டாம் எழுத்து ஒன்று போல் வருவது எதுகை. மோனைனா முதல் எழுத்து ஒன்று போல் வருவது மோனை. ஓகே, முதல் எழுத்து ஒன்று போல் எது வருது? கண்ணு பண்ணோடு. கா கா வந்துச்சுன்னா ஓகே, பா வந்துச்சுன்னா இது ஆன்சர்னு சொல்லலாம். அது கிடையாது. பண்ணோடு வந்தாய், இதுவும் சேமா இல்லை. திறந்து நற்றமிழ், இதுவும் சேமா இல்லை. இங்கே பாருங்க, நந்தவனம் நற்றமிழ் நான் சேமா இருக்கு. முதல் எழுத்து ஒன்று போல் வருது, அப்போ மோனை. இதுதான் கரெக்டான ஆன்சர். 7வது, பொருத்தமான பொருளை தேர்வு செய்க. நெல்லிக்காய் மூட்டையை கொட்டினார் போல. இப்போ நெல்லிக்காய் மூட்டையை கொட்டின உடனே எல்லாம் என்ன ஆகும்னா அப்படியே தனித்தனியாக பிரிஞ்சு போயிடும். அப்போ இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஒற்றுமையின்மை. ஓகேவா? இதுதான் ஆன்சர். இதே ஒரு மாவு அதாவது ஒரு பிசைஞ்ச மாவை அப்படியே
குண்டான்லேருந்து கவுக்குறோம்னா என்ன ஆகும்? ஒண்ணா தானே விழுகும். அது ஒற்றுமையா இருக்கும். இதே நெல்லிக்காய் மூட்டைய கவுத்தோம்னு வச்சுக்கோங்களேன், அது அப்படியே எல்லாம் ஓட ஆரம்பிச்சுரும் தனித்தனியா. அப்போ ஒற்றுமையின்மை தான் ஆன்சர். 8வது விடைக்கேற்ற வினா அமைக்க. மீனாட்சி சுந்தரனார் தலபுராணங்களை பாடுவதில் சிறந்தவர். ஓகே. அப்போ தலப்புராணங்கள் என்றால் என்ன? இது தலப்புராணத்தை பத்தி சொல்லல. ஓகே. தலப்புராணங்கள் பாடுவதில் சிறந்தவர் மீனாட்சி சுந்தரனார்னு சொல்லியிருக்காங்க. ஓகே. தலப்புராணங்கள் எத்தனை வகைப்படும்? இதுவும் கிடையாது. மீனாட்சி சுந்தரனார் தலப்புராணங்களை எப்படி பாடினார்? இதுவும் கிடையாது. தல தலப்புராணங்களை பாடுவதில் சிறந்தவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதுதான் கரெக்டான ஆன்சர். என்ன சொல்லியிருக்காங்க? மீனாட்சி சுந்தரனார் தலப்புராணங்களை பாடுவதில் சிறந்தவர். அப்ப சிறந்தவர்ன்றது தான் கொஸ்டினே. இப்ப தலப்புராணங்களை பாடுவதில் சிறந்தவர் யார்? இதுதான் கரெக்டான ஆன்சர். செந்தமிழ் இலக்கண குறிப்பு தருக. ஓகே. செந்தமிழை பிரிச்சு எழுதுங்களேன். செம்மை பிளஸ் தமிழ்னு கிடைக்கும். செம்மை பிளஸ் தமிழ்னு கிடைக்குதா? இப்ப செம்மைங்கிறது என்ன? ஒரு செம்மைன்றது செழுமையா இருக்கு. ஒரு ஓகே அந்த மாதிரி, அதாவது தமிழோட பண்பை குறிக்குது. ஓகே. செம்மையான தமிழ். ஓகே. தமிழோட பண்பை குறிக்குது. அப்ப இது பண்பு தொகை. ஓகேவா? காவிய தரிசனம் என்னும் வடமொழி நூலின் தமிழ் நூலாக அமைந்தது. ஓகே. காவிய தரிசனம் என்னும் வடமொழி நூலின் தமிழ் நூலாக அமைந்தது தண்டி அலங்காரம் தான் கரெக்ட் ஆன்சர். ஓகேவா? சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடர் ஆக்குதல். இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா பி தான். இகழ்வேந்தர் சேர்ந்து ஒழுகுவார். இகழ்வேந்தர் சேர்ந்து ஒழுகுவார். ஓகேவா? அதுதான் கரெக்டான ஆன்சர். மரபு பிழைகளை நீக்கி எழுதுக. இல்லத்தின் அருகே புதிதாக கூரை போட்டனர். ஓகேவா? கூரை முடைந்தனர்னு சொல்ல மாட்டாங்க. ஓகேவா? கூரை செய்தனர்னு சொல்ல மாட்டாங்க. கூரை வணைந்தனர். பானையை தான் வணைவாங்க. அதுவும் கிடையாது. கூரை செய்தனர் ஏதோ ஒரு பொருளை செஞ்சாதான் அப்படி சொல்லுவாங்க. கூரை முடைந்தனர். முடைந்தனர் எதுக்கு சொல்லுவாங்க? முறம் அந்த மாதிரி சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன். அது சரியா தெரியல. கூரை வேந்தனருங்கிறது தான் கரெக்டான ஆன்சர். வேந்தனர். கூரை வேந்தனர். பொருந்தாத சொல்லை கண்டறிக. ஓகே. செப்பலோசை இதுவும் இருக்கு. துள்ளலோசையும் இருக்கு. அகலோசையும் இருக்கு. ஓங்கலோசைன்னு ஒரு ஓசை கிடையாது. ஓகேவா? அப்ப இதுதான் கரெக்டான ஆன்சர். பொருந்தாத சொல்லை கண்டறிக. ஓகேவா? எதிர்ச்சொல் அறிதல். ஊக்கம். ஊக்கம் எதிர்ச்சொல். ஓகேவா? எதிர்ச்சொல் கேட்குறாங்க. அப்ப சோர்வு தான் ஆன்சர். ஆர்வம், உற்சாகம், தெளிவு இதெல்லாம் கிடையாது. ஊக்கம்க்கு எதிர்ச்சொல் தான் கேட்குறாங்க. அப்போ சோர்வு தான் ஆன்சர். பிரித்து எழுதுக. நீள் உழைப்பு என்பதை பிரித்து எழுதுக. நீங்களே பிரித்து பாருங்க. நீளு பிளஸ் உழைப்பு இதை சேர்த்தா என்ன ஆகும்? அதே நீள் உழைப்பு வர மாதிரி தான் இருக்கும். ஆனால் இது தப்பு. நீன் பிளஸ் உழைப்பு நீன் உழைப்புன்னு வரும். நூ வரும். நீண்ட பிளஸ் உழைப்பு நீண்டுழைப்புன்னு வரும். ஓகேவா? நீள் பிளஸ் உழைப்பு இது என்ன ஆகும்? இல்லு பிளஸ் லூ ஆயிடும். அப்ப நீள் உழைப்பு இதுதான் கரெக்டான ஆன்சர். படமாட கோயில் பகவர்க்கு ஒன்று ஈயில் நடமாட கோயில் நம்பர்க்கு அங்கு ஆகா நடமாட கோயில் நம்பர்க்கு ஒன்று ஈயில் படமாட கோயில் பகவர்க்கு அது ஆமே. இப்பாடலில் பயின்று வந்துள்ள மோனை. மோனை எதுன்னு கேட்குறாங்க. ஓகே. பொழிப்பு மோனை தான் ஆன்சர். ஒரு மோனைனா ஒரே ஒரு சொல் மட்டுமே. அதாவது மோனைனா முதல் எழுத்து ஒன்று போல் வருவது. இதில் பாருங்க. படமாட படமாட இருக்கா? நடமாட நடமாட நானா. ஓகேவா? இதுவும் இருக்கு. ஆனால் என்னன்னு பார்த்தீங்கன்னா பக்கத்தில் இருந்துன்னு சொன்னீங்கன்னா இணை மோனைன்னு சொல்லலாம். இப்போ படமாட படமாடன்னு இருந்துச்சுன்னா இணை மோனைன்னு சொல்லலாம். இது பக்கத்தில் எழுதல. ஒரு மோனைனா இந்த படமாட ஒன்னே ஒன்று மட்டும்தான் இருக்கு. இது கிடையாது அப்படின்னா ஒரு மோனைன்னு சொல்லலாம். அதாவது ஒரே ஒரு படமாடை தான் இருக்கு அப்படின்னா ஒரு மோனைன்னு சொல்லலாம். கூழை மோனைனா படமாட 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 படமாடன்னு அப்படின்னு லைனாக அப்படியே ஒரு 4-5 இருக்குன்னா அதை கூழை மோனைனா நிறைய இருக்குது அப்படின்னு சொல்லலாம். பொழிப்பு மோனை தான் ஆன்சர். பொழிப்பு மோனைனா அதாவது கேப் விட்டு விட்டு இருக்கிறது. அதாவது இங்கே இருக்கா? இப்போ கேப் விட்டு இங்கே இருக்குது. அதேமாதிரி நடமாட இங்கே இருக்கா? அதேமாதிரி கேப் விட்டு இங்கே இருக்குது. ஓகே. அப்போ பொழிப்பு மோனை தான் ஆன்சர். 17வது எவ்வகை வாக்கியம் என அறிக. பூக்களை பறிக்காதீர். ஓகேவா? பூக்களை பறிக்காதீர்ன்றது செய்தி வாக்கியமா? செய்தி வாக்கியம் கிடையாது. கட்டளை வாக்கியம். இதுதான் கரெக்டான ஆன்சர். வினா வாக்கியம்னா கொஸ்டின் மாரி தெரியும். இது வினா கிடையாது. பிரிவினை வாக்கியம் அதுவும் கிடையாது. கட்டளை, அதாவது பூக்களை பறிக்காத அப்படின்னு சொல்லிட்டு கட்டளை போடுற மாதிரி இருக்கு. அப்ப இது கட்டளை வாக்கியம். இமி இசை இலக்கண குறிப்பு அறிக. ஓகே.
இமிழிசை. இப்போ நம்ம ப்ரீவியஸாக செந்தமிழ் அப்படின்றத பார்த்தோம். செம்மை ப்ளஸ் தமிழ் பண்பு தொகை குறியுது அப்படின்றத பார்த்தோம். இது பாருங்க, இதே வந்து இமிழிசை. இமிழிசைனா ஒலிக்கும் இசை அப்படின்ட்டு பொருள். ஓகே, இமிழ்னா ஒலிக்கிறதுன்னு நினைக்கிறேன், சரியா தெரியல அது. ஆனால் அந்த இதுவில் தான் வருது இமிழிசை. இமிழிசை அப்படின்னும் போது இசைங்கிறது ஒரு ஒரு இது, இமிழ்ங்கிறது ஒரு செயல். இமிழ்ங்கிறது ஒரு செயல். அதாவது இமிழிசை, இமிழ்ங்கிறது ஒலிக்கும் இசை. ஓகே, அப்போ வினை. ஓகே, வினை தொகை, அதுதான் ஆன்சர். அதாவது ஒலிக்கிற இசை அப்படின்ற பொருள் வச்சுக்கோங்களேன். இமிழிசைனா ஒலிக்கிற இசை. அப்போ ஒலிக்கிற இசைனா என்ன? ஒலிக்குதுன்னா வினை. ஓகே, வினை தொகை தான் ஆன்சர். மல்லிகை சூடினாள் என்பது மல்லிகை சூடினாள். பண்பாகு பேர். பண்பாகு பேர்னா ஒரு பண்பை குறிக்கிறது. ஓகே, தொழிலாகு பேர்னா ஒரு தொழிலை குறிக்கிறது. ஆசிரியர்னு அப்படின்னு இருந்துச்சுன்னா அது தொழில். பொருளாகு பேர். பொருளாகு பேர் தான் கரெக்டான ஆன்சர். மல்லிகைன்றது ஒரு பொருள். ஓகே, அப்போ பொருளாகு பேர். காலவாகு பேர்னா ஒரு காலத்தை குறிக்கிறது. ஓகே, அப்போ பொருளாகு பேர் தான் ஆன்சர். பயனில்லாத கலர்நிலத்திற்கு ஒப்பானவர்கள் கல்லாதவர், இதான் ஆன்சரு. திருக்குறளின் வழியில் துன்பப்படுபவர் நாவை காக்காதவர், இதுதான் ஆன்சர். ஓகேவா? நச்சப்படாதவன் செல்வம் நடுவூருள் நச்சு மரம்பழுத்தற்று, இக்குறளில் இடம்பெற்றுள்ள அணி யாது? ஓகேவா? இப்போ பாருங்க, நச்சுப்படாதவன் செல்வம், நச்சப்படாதவன் செல்வம் நடுவூரில் நச்சு மரம் பழுத்தற்று. ஓகேவா? அதாவது ஒருத்தனோட, அதாவது இவனோட நச்சுப்படாதவன் செல்வம், அதாவது ஒருத்தரோட செல்வம் வந்து நடுவூரில் நச்சு மரம் பழுத்தற்று, அதாவது ஏதோ ஒரு நடுவூர்ல நச்சு மரம் பழுத்தது போல அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்ப இது வந்து இதுக்கு இது ஓமையா சொல்லியிருக்காங்க. அப்ப இது ஓமை அணி தான் ஆன்சர். 23வது, கீழ்கண்டவற்றில் ஔவையார் இயற்றிய பாடல் ஞானக்குரல், இதுதான் கரெக்டான ஆன்சர். ஓகேவா? கரைப்பொரு இலக்கண குறிப்பு வரைக. ஓகே, இலக்கண குறிப்பு. ஓகே, ஐயால் கூ இன்னது கண் வேற்றுமை உறுப்புகள் பார்த்துருப்போம். இதை பிரித்து பாருங்களேன். கரை ப்ளஸ் பொரு பிரிக்காமலே பாருங்க. கரை முடியும் போது எப்படி முடியுது? கரை ஐயில் முடியுது. ஐ எத்தனாவது வேற்றுமை உறுப்புன்னு பாருங்க. ஃபர்ஸ்ட்டும் லாஸ்ட்டும் பேர் கிடையாது. ஓகேவா? ஸ்டார்டிங்கே ஐயால் கூ இன்னது கண்ணுன்னு வரும். ஓகேவா? அப்போ ஐ தான் செகண்டாவது வேற்றுமை உறுப்பு. இதில் கரை அப்படின்றது முடியும் போது ஐயில் தான் முடியுது. அப்போ இரண்டாம் வேற்றுமை தொகை தான் ஆன்சர். புறநானூற்றின் சில பாடல்களை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தவர் யார்? ஜி.வி. போப் தான் ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தவர். வளவன் ஏவா வானூர்தி எனும் பாடல் வரி இடம்பெற்ற நூல் புறநானூறு. ஓகே, வளவன் ஏவா வானூர்தி, இந்த பாடல் வரி இடம்பெற்றுள்ள நூல் பார்த்தீங்கன்னா புறநானூறு தான். ஓகே, புறநானூறு. இந்நூலை The 400 Songs of War and Wisdom, an anthology of poems from classical Tamil, the புறநானூறு என்னும் தலைப்பில் மொழிபெயர்த்தவர் ஜார்ஜ் எல் ஹார்ட்டுங்கிறது தான் கரெக்டான ஆன்சர். ஓகேவா? ஜார்ஜ் எல் ஹார்ட். கிறித்துவரின் வருகையை அறிவித்த முன்னோடி அருளப்பன் தான் கரெக்டான ஆன்சர். 29வது, தேம்பாவணியின் பாட்டுடை தலைவன் யாருன்னு பார்த்தீங்கன்னா வளன். முத்தொள்ளாயிரம் காட்டும் போர்க்களச் சிறப்புடைய நாடு சோழ நாடுங்கிறது தான் கரெக்டான ஆன்சர். முத்தொள்ளாயிரம் காட்டும் போர்க்களச் சிறப்புடைய நாடு சோழ நாடு. சேரி மொழியார் செவ்விதிர் கிளந்து தேர்தல் வேண்டாது குறித்தது தோன்றீர் புலனென மொழி புலனுணர்ந்தோரே தொல்காப்பியரின் வடிகள் குறிப்பிடும் இலக்கியம் எதுன்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா? இலக்கியம் எதுன்னு கேட்டிருக்காங்க. பல்லு தான் இதுக்கான ஆன்சர். ஓகேவா? பல்லுன்றது தான் கரெக்டான ஆன்சர். சந்தி இலக்கியம் அல்லது வாயில் இலக்கியம் என்று அழைக்கப்படுவது தூதுங்கிறது தான் இதுக்கான கரெக்டான ஆன்சர். சங்க இலக்கியங்களில் கரகாட்டம் எவ்வாறு அழைக்கப்படுகிறது? பாருங்களேன். தெருக்கூத்து, இது கரகாட்டத்து கூட சம்மந்தப்பட்டிருக்கா? இல்லை. சத்தி கரகம், இது யோசிக்கிற மாரி இருக்கு, ஆனால் இது ஆன்சர் கிடையாது. உடுக்கையாட்டம், இதுவும் கிடையாது. குடக்கூத்து, குடம்னா குடம் கேள்விப்பட்டிருக்கோம்ல, தண்ணி தூக்குற குடம், அதுதான்
மென்ஷன் பண்ணுது. ஓகே, குடக்கூத்துன்றது தான் கரெக்டான ஆன்சர். யோக சமாதி உகந்தவர் சித்தரே என்றவர் திருமூலர். ஓகே, திருமூலர் தான் ஆன்சர். வெட்ட வலியை கடவுளாக வழிபடுவர் கடுவெளி சித்தர். ஓகே, வெட்ட வலியை கடவுளாக வழிபடுவோர் யாருன்னு பார்த்தீங்கன்னா கடுவெளி சித்தர். புலமை பெருங்கடல் என அழைக்கப்பெற்றவர் புலமை பெருங்கடல். ஆக்சுவலாக தமிழில் பார்த்தீங்கன்னா ரொம்ப நிறைய தெரிஞ்சவர்னு பார்த்தீங்கன்னா ஊவேசா தான். அப்போ ஊவே சாமிநாதர் தான் கரெக்டான ஆன்சர். ஓகே, காந்தியடிகள் தமிழகம் வந்த போதெல்லாம் அவரது மேடை பேச்சினை மொழிபெயர்த்தவர் யார்? ஓகே, மொழிபெயர்த்தவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா திருவிக்கா தான் அவரோட அவரோட காந்தியடிகளோட மொழிபெயர்த்திருக்காரு. ஓகே, பேச்சை. ஓகே, 38வது தமிழ் வடமொழியின் மகளன்று. அது தனி குடும்பத்திற்கு உரிய மொழி. சமஸ்கிருத கலப்பின்றி அது தனித்தியங்கும் ஆற்றல் பெற்ற மொழி என கூறியவர் கால்டுவெல். ஓகே, கால்டுவெல் தான் ஆன்சர். தாதா சாஹேப் பால்கே விருது முதலில் தொடங்கப்பட்ட ஆண்டு இது. தாதா சாஹேப் பால்கே. ஓகே, இந்த விருது முதலில் தொடங்கப்பட்ட ஆண்டு பார்த்தீங்கன்னா 1969. ஓகே, 1969ங்கிறது தான் கரெக்ட் ஆன்சர். நாடக கலையை மீட்டெடுப்பதே தமது குறிக்கோள் என்றவர் நா. முத்துசாமிங்கிறது தான் கரெக்ட் ஆன்சர். ஓகேவா. ஆசியாவிலேயே மிக பழமையான நூலகம் என்ற புகழுக்குரியது. மிக பழமையான நூலகம் எதுன்னு பார்த்தீங்கன்னா தஞ்சை சரஸ்வதி மகால். ஓகே, தஞ்சை சரஸ்வதி மகால் தான் மிக பழமையான நூலகம் ஆசியாலேயே. ஓகே, மஞ்சட்காமாலைக்கு எளிய மருந்தாக இன்றும் பயன்பட்டு வரும் செடி கீழ்காய் நெல்லி, கீழா நெல்லி, கீழ்வாய் நெல்லி. இது மூணுமே ஒன்று தான், பேர் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, அவ்வளோதான். இவை மூன்றுங்கிறது தான் ஆன்சர். உப்பள தொழிலாளர் உவர்ப்பு வாழ்க்கையை குறிக்கும் புதினம் எதுன்னு கேட்டிருக்காங்க. கரிப்பு மணிகள்ன்றது தான் கரெக்டான ஆன்சர். தினத்தந்தி நாளிதழில் பணியாற்றிய தமிழ் படைப்பாளர் யாருன்னு பார்த்தீங்கன்னா பா. சிங்காரம் தான் கரெக்ட் ஆன்சர். ஓகே, தினத்தந்தி நாளில் பணியாற்றிய தமிழ் படைப்பாளர் பா. சிங்காரம். ஓகே, முத்துராமலிங்க தேவரை தேசியம் காத்த செம்மல் என்று பாராட்டியவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா திருவிக்கா தான். ஓகே, திருவிக்கா தான் அவர் அப்படி பாராட்டியிருக்காரு. உலகின் பல்வேறு பகுதிகளில் நடக்கும் நிகழ்வுகளை படமாக காட்டுவதற்கு பெயர். ஓகே, உலகின் பல்வேறு பகுதிகளில் நடக்கும் நிகழ்வுகளை. ஓகே, இப்போ நம்ம நியூஸ் பார்க்குறோம். நியூஸில் பார்த்தீங்கன்னா வேர்ல்ட்லேருந்து எங்கெங்கேயோ இருக்கிற நியூஸ் எல்லாம் படமாக காட்டுறாங்க. ஓகே, அப்போ நியூஸ் தான் ஆன்சர். அதாவது செய்தி படம்ன்றது தான் கரெக்டான ஆன்சர். ஓகே, தமிழ் மொழியில் நவீன கதை இலக்கியத்தினை தொடக்கத்திலேயே செழுமைப்படுத்தியவர். ஓகே, நவீன கதை இலக்கியம், நவீன கதையினாலே புதுமை பித்தன் தான். ஓகே, புதுமை பித்தன் தான் ஆன்சர். தெருக்கூத்தை தமிழக கலையின் முக்கிய அடையாளமாக உருவாக்கியவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா நா. முத்துசாமி தான் கரெக்டான ஆன்சர். ஓகே, காந்தியடிகள் பெற்றோரிடம் அன்பாக நடந்து கொள்ள காரணமாக அமைந்த நூல் எதுன்னு பார்த்தீங்கன்னா சிரவண பிதுர் பக்தி. சிரவண பிதுர் பக்திங்கிறது தான் கரெக்டான ஆன்சர். 50வது பொறுத்துக. ஓகே, அலெக்சாண்டர் பெயின் அவர் என்னத்தை கண்டுபிடிச்சாருன்னு பார்த்தீங்கன்னா குறியீடுகளை மின்னாற்றலுடன் அச்சிடுதல் அப்படிங்கிற மிஷினை தான் கண்டுபிடிச்சிருக்காரு. ஓகேவா. ஹாங் மாக்னஸ்கி இவர் கண்டுபிடிச்சதுன்னு பார்த்தீங்கன்னா கணினியின் மூலம் எடுக்கும் தொலைநகல் எடுக்கும் இயந்திரம். ஓகே, அதாவது ஃபேக்ஸ் மிஷின், கணினி மூலம் தொலைநகல் எடுக்கும் இயந்திரம். ஓகே, அதுக்கப்புறம் ஜான் ஷெப்பர்ட் பேரன் இவர் எதை கண்டுபிடிச்சிருக்காருன்னா தானியங்கி பணம் இயந்திரம், ஏடிஎம் மிஷினை கண்டுபிடிச்சிருக்காரு. அப்புறம் 4வது மைக்கேல் ஆல்ட்ரிச் எதை கண்டுபிடிச்சிருக்காருன்னா இணைய வணிகம். ஓகேவா, இணைய வணிகத்தை கண்டுபிடிச்சிருக்காரு. அப்போ ஏ தான் கரெக்டான ஆன்சர். ஓகே, எவ்வளோ கரெக்டுன்னு பார்ப்போமா. ஓகே, 50மே நம்ம கரெக்டாக தான் ஆன்சர் பண்ணியிருக்கோம். ஓகே, இன்றைக்கி நம்ம குரூப் 4 2024 கொஸ்டின் பேப்பரில் ஃபஸ்ட்டு 50 கொஸ்டின் தமிழ் பார்த்துட்டோம். நெக்ஸ்ட்டு 50 தமிழ் கொஸ்டின்ஸை நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அப்புறம் வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் இன்னொன்று, இந்த டெஸ்ட்டு நீங்களும் அட்டன் பண்ணணுன்னா டெஸ்ட் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், அட்டன் பண்ணிக்கோங்க. ஓகேவா. தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ்.